அண்ணா ஹசாரேவை நோக்கி 24 மணி நேரமும் நீங்க கேமரா காமிச்ச ஏன் டெல்லி ஜந்தர் மந்திரம் காமிக்க மாட்டீங்க? அண்ணா ஹசாரேவுக்கு ஒரு நீதி, சோனம் வாங்ஸுக்கு ஒரு நீதியா? ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் இது குறித்து ஏங்க ஒத்த வார்த்தை பேசல? அவருன்னா அவ்வளவு பெரிய ஆளா? அவரு உண்ணாவிரத பந்து வந்து பேசினா என்ன, அவர் ஏன் பேச மாட்டாங்க? அந்த அளவுக்கு ஆணவமும் அராஜகமும் எப்படி இருக்கலாம்? அது இல்ல, அந்த உணர்வு இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி தாவேக அரசு அதை பத்தி பேசுறாங்களா? ஏற்கனவே சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் வந்த உடனே இதுவே அவங்களுக்கு நியூஸ் போட்டு லாபம் சம்பாதிக்க போகுது. டிஆர்பி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் போட்டீங்கன்னா எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? இல்லாத பாஜகவை பத்தி ஏன் பேசணும்? தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிச்சிடும். எனவே பாஜகவை ஆர்ப்பாட்டம் பண்ண லீவ் விட்டுட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு அது போங்காட்டம். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே நீட்டுக்கு எதிராங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு போனோம் இல்லையா? இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாக ஆகியிருக்கிற ஒருவர் போராட்டக்காரர் சோனம் வாங்ஸும். டெல்லி ஜந்தர் மந்தர்ல அவர் 21 நாட்கள் போராட்டத்துல, உண்ணாநிலை போராட்டத்துல இருக்கிறாரு. இன்றைக்கு வலுக்கட்டாயமாக போலீசார் அவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த தலைவரும் கூட அந்த உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சு இப்ப அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதான் இவங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இப்ப நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்றது தமிழ்நாட்டோட குரலா இருக்கு. ஆனா நீட் தேர்வில் முறைகேடு வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த போராட்டத்துடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இப்ப நாடாளுமன்றத்தை நாங்க முற்றுகையிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு, இது யாருக்கான அரசியல் இவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே முதல்ல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு போலீசாரால் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த போராட்டக்காரர், இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? ஆக்சுவலா இந்த நம்ம நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்ற விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது வேலை இல்லாத இளைஞர்களை, அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நீதிபதி கரப்பாம்பூச்சிகள் என்ன விமர்சித்தாரு. அதை ஒட்டி எந்த வார்த்தையில விமர்சனம் பண்ணாரோ அந்த வார்த்தையை மையமா வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கி அது பிரகாரம் அதுவே ஒரு போராட்டமா மாத்தினாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப சோனம் வாங்ஸும் நண்பர்னா நீட் தேர்வினுடைய ஒரு முறைகேடு தொடர்ந்து நடக்கக்கூடிய தேர்வுகள்ல நடக்கக்கூடிய முறைகேடுல அது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாயிருக்கின்றது இந்த கோரிக்கை. ஸோ ஏற்கனவே நீட் தேர்வுல முறைகேடு நடந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப மிக முக்கியமா சிபிஎஸ்இ, அதாவது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு தேர்வுல வினாத்தாள் தேர்வு நேரத்துல அவ்வளோ பெரிய குளறுபடிகளை உருவாக்குனாங்க. என்னென்ன மாதிரி குளறுபடிகள் இருப்பதை 12ஆம் வகுப்பு மாணவரே வெளிச்சம் போட்டு காட்டினாரு. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போதுன்னா ஒன்றிய பாஜக அரசாங்கம் கல்வித்துறையில ஒரு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. பாஜக அரசாங்கம் முன்னெடுத்த கல்வித்துறை நடவடிக்கை அத்தனையும் மாணவர்களை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் நீட் நுழைவுத் தேர்வு வந்த பிறகு அது சார்ந்து தற்கொலைகள், நீட் தேர்வுல முறைகேடுகள், நீட் தேர்வு நடத்தப்பட்டு அப்புறம் வினாத்தாள் கசிவாய் சொல்லிட்டு மீண்டும் நீட் தேர்வு நடத்தினது, இப்படி தொடர்ந்து நாடு முழுக்க மாணவர்கள், தமிழ்நாட்டிலே 4 மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசாங்கத்துடைய கல்வி கொள்கை தான் இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதுல ஒரு முக்கிய புள்ளியாக நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்ற கூடிய கோரிக்கையை முன் வந்திருக்கின்றது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யறதுதான் அதோட விஷயங்களே. ஏன் நீட் தேர்வு ரத்து செய்யறதுன்றது நம்ம இன்னும் தமிழ்நாட்டுல தெளிவா சொல்ல முடியும்னா, ஏற்கனவே உங்களுக்கு கடந்த திமுக ஆட்சி காலத்துல நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில ஒரு குழுவை நம்ம நியமித்தோம். அப்போ நீதிபதி ஏ கே ராஜன் குழு விரிவாக பரிந்துரைத்து நீட் தேர்வுகள் எந்த கல்வியாவே, அது கல்வித்துறைக்கே உகந்த ஒரு தேர்வு முறை அல்ல எனக்கு பரிந்துரைத்தாங்க. அது மட்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுன்றத தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய தேர்வு எழுதக்கூடிய விஷயங்கள், அவருக்கு இடம் கிடைச்சது, இதெல்லாம் வைத்து ஆய்வுபூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். எனவே நீட் தேர்வு ரத்து செய்வது என்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல தேசிய தேர்வு முகமை மூலமாக நடத்தப்பட்ட நீட் தேர்வு ஒண்ணுன்னா மருத்துவக் கல்லூரியில எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர. அதை விட மிக முக்கியமான விஷயம், மருத்துவக் கல்லூரியில நீட் தேர்வு வேணும்னு சொல்லிட்டு அது குறித்து அந்த ஆராய்ந்த குழு சொல்லவே இல்லை. ஒரு குழு அமைக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். எந்த காரணம்னா, ஏன்னா இங்க மெடிக்கல் காலேஜ்ல அவங்க என்ன மெடிக்கல் காலேஜ் இருக்கிற முறைகேடுகள், மருத்துவக் கல்லூரியில மாணவர் சேர்க்கை முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யறாங்க. அப்போ ஆய்வு செய்யும் போது நாடாளுமன்றம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் நியமித்த குழு, அரசு மருத்துவக் கல்லூரியில சரியான அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் பணம் இருக்கிறவங்க காசு கொடுத்து சேர்க்கறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் மாணவர் சேர்க்கையில முறைகேடு நடக்குது, அதை ஒழுங்குபடுத்தணும் தான் குழுவே பரிந்துரை செய்யுது. ஆனா என்ன ஆக்குறான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கூட்டம்
குறிப்பாக உயர்கல்வியில மாணவர்கள் வந்து சேருவதற்கான ஆர்வமும் விருப்பமும் அதிகரித்துள்ள ஒரு சூழல்ல அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வுக்கான ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலா மாறி இருக்கிறதுனால அவங்க நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வராங்க. அப்ப 10 வருஷம் அனுபவம் என்னன்னா இந்த தேசிய தேர்வு முகமை நடத்தின அத்தனை தேர்வுகளும் குளறுபடியா இருக்கின்றது. மருத்துவக் கல்லூரியில் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரல, மாறாக மாணவர்கள் தற்கொலை, பெற்றோர் தற்கொலை, இந்திய கல்வி முறையில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இது எல்லாத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக தான் இன்றைக்கு டெல்லியில் நடக்கூடிய போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றோம். இப்ப திடீர்னு வரல அப்படின்னு சொல்றீங்களா அத? இல்ல கட்டாயம் திடீர்னு வரலன்னா ஏதாவது ஒரு வகையில நீங்க திடீர்னு வருது என்பதுனா ஏற்கனவே சோனம் வாங்சும் வந்து யாரு என்ன அப்படின்ற பின்னணிலாம் இப்ப வர தொடங்கி இருக்கு. அவரு வந்து ஒரு பொறியாளர், அவரு சமூகத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, அவர் என்ன இன்வென்ஷன் பண்ணிருக்காருலாம் இப்ப பேசுறாங்க நிறைய பேர். ஆனா இப்ப இந்த பிரச்சனை பாஜக செய்கிற பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே 10 வருஷம் ஆட்சியில அவங்க என்னென்ன செய்திருக்கிறாங்கன்றது தெரியும். அந்த போராட்டம் இப்பயே முளைக்குது. அதான் 10 வருடத்துல நீங்க 10 ஏன்னா இந்த வருஷம் நீட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீட் தேர்வுல தள்ளி வைக்கிறாங்க. நீட் தேர்வுல வினாத்தாள் மோசடின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கொள்றாங்க, அடுத்து தள்ளி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம்ஸ் சிபிஎஸ்சில வந்து +2 எக்ஸாம் எழுதுன மாணவர்கள்னா இவங்க வந்து வினாத்தாள் திருத்தக்கூடிய முறை என்ன பண்றாங்கன்னா ஸ்கேனிங் பண்ணி ஸ்கேனிங் மூலயமா திருக்கிற ஒரு மெத்தட் கொண்டு வராங்க. அந்த ஸ்கேன் பண்ணி திருத்துற மெத்தடுக்கு வந்து அந்த மத்திய சிபிஎஸ்சி ஆசிரியர்களுக்கு ஒரு போதிய பயிற்சியை கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இதை எடுத்த தனியார் நிறுவனம் வந்து ஒரு ஃப்ராடு நிறுவனமா இருக்கின்றது. அந்த தனியார் நிறுவனத்துக்கு இவங்க ஒப்பந்தம் போட்டாங்களா ஒன்றிய அரசாங்கம், ஃபர்ஸ்ட் போட்ட ஒப்பந்தத்துக்கும் அடுத்த மாசம் ஒப்பந்தத்துக்கும் பாத்தீங்கன்னா மாணவர் நலம் சார்ந்து இருந்த நிபந்தனைகளை நீக்கிட்டாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க தனியார் அந்த நிறுவனம் வந்து லாபம் ஈட்டுவதற்காக +2 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்வு தாள் திருத்துவதில் ஒரு மோசடி நடக்குவதற்கு வாய்ப்பு பாஜக அரசாங்கம் உருவாக்கி விட்டது. அப்ப இதெல்லாம் வெளியே தெரியல. ஒரு +2 படிக்கிற மாணவனு போய் என்ன பண்றான்னா ஆன்லைன்ல உள்ள பூந்து அந்த அவங்களுடைய போட்ட ஒப்பந்தத்தை வெளியே கொண்டு வராரு. ஒரு மாணவன் என்ன செய்யறாருன்னா +2 நீங்க எழுதின எக்ஸாம் பேப்பரை பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, நீங்க தான் எடுக்க முடியும். இவர் என்ன பண்றாரு, உள்ள பூந்து யார் வேணாலும் எடுக்கலாங்கன்னு சொல்றாரு. அப்போ இது மொத்தம் என்னன்னா இப்ப +2 எழுதின சிபிஎஸ்சில +2 எழுதின மாணவர்கள் நீட் தேர்வு எழுதின அப்புறம் கியூட்னு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. இப்போ மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இளங்கலை படிப்பு சேருவதற்காக அதுக்கு நாடு முழுக்க பல நாள்ல பல நேரங்கள தேர்தல் நடத்தாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறைகேடு வருது. அப்போ எல்லா பிரச்சனைகளும் இந்த கல்வி ஆண்டு ஒட்டு மொத்தமா வெடிக்குது. அதுவும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அனுபவிச்சு வந்ததனுடைய கோபமும் அதனுடைய பிரச்சனை என்னன்னா இதோடைய ஒரு புள்ளியா வந்து வெடித்தெழும்புது. அதுல ஜட்ஜி வந்து நீ வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி தொந்தரவு பண்றோன்னா நீ கரப்பாம்பூச்சினா கரப்பாம்பூச்சி தான், கரப்பாம்பூச்சியாவே நான் வந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அதை ஒரு வடிவமாவே மாத்துறாங்க. சோ எல்லா விதமான ஒரு கொந்தளிப்பும் இந்த போராட்டத்திற்கான ஒரு வடிவமா மாறுது. தமிழ்நாட்டுல அந்த கொந்தளிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொந்தளிப்பு இருக்குன்னா என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தினாரு. அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தும் போது எல்லா கார்பரேட் மீடியம் லைவ் போட்டு காமிச்சாங்க. நான் கேட்கிறேன் ஊடகங்களை பார்த்து, அண்ணா ஹசாரை நோக்கி 24 மணி நேரமும் நீங்க கேமரா காமிச்ச ஏன் டெல்லி ஜந்தர் மந்திர காமிக்க மாட்டீங்க? அண்ணா ஹசாரேக்கு ஒரு நீதி, சோனம் வாங்ஸுக்கு ஒரு நீதியா? இது என்ன இது? இல்ல இப்ப அண்ணா ஹசாரேயோட போராட்டமே அது பாஜகவுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. இல்ல இதுல முதல் கேள்வி கிளியர் பண்றோம். ஏன் மக்களுக்கு ஆதரவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நீ மீடியா தான், நீங்க மீடியால வந்து ஆதரவு, மீடியால ஆதரவு இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல தமிழ்நாட்டுல ஒரு பேசு பொருளா இல்ல கட்டாயம் தமிழ்நாட்டுல தாங்க 4 மாணவர்கள் வந்து இங்க தற்கொலை நடந்தது. என்ன இங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிரதான அரசியல் கட்சியில இருந்து ஆளுங்கட்சி அரசியல் வச்சிருக்க எல்லாமே என்னன்னா வந்து இந்த பிரச்சனை பெரும் போராட்டத்துக்கு போல. நீங்க இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்ததுதான் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டாங்க, காவல்துறை தடியை நடத்துது. பிரதான அரசியல் கட்சி திமுகவோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகளோ இல்ல ஆளுங்கட்சி கூட பாத்தீங்கன்னா இதற்கு எதிராக பெரிய மக்கள் கிளர்ச்சியை உருவாக்கல, கருத்தே கேட்கல. இன்னைக்கு இருக்க மீடியா விஜய் நடந்தாலே ஏற்கனவே சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு, அவர் வந்த உடனே இதுவே அவங்களுக்கு வந்து நியூஸ் போட்டு லாபம் சம்பாதிக்க போகுது. டிஆர்பி ரேட்டுக்கு ஏத்த மாதிரி நியூஸ் போட்டீங்கன்னா எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? நீ மீடியா எத்திக்ஸோடு நடந்துக்கிறான் கேட்கறான். இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் 4 பேர் செத்தாங்க, குழந்தைகள், 4 மாணவர்கள் தற்கொலை நடந்தது. இந்த 4 மாணவர்கள் தற்கொலை குறித்து இந்த ஊடகங்கள் எத்தனை மணி நேரம் விவாதிச்சது. அப்ப சென்சேஷனல் நியூஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எனவே என்னன்னா இங்க இப்ப நீ போறான்னா ஜெயிக்க முடியுன்ற உணர்வு இல்லாத ஒரு சூழல் வரும்போது மக்கள் வந்து நமக்கு யாராப்பா இருக்கா அப்படின்றாங்க. இப்ப கூட சோனம் வாங்ஸ் இன்னைக்கு கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நாங்க மாலை இங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை நாங்க வந்து அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே அறிவிச்சிருந்தீங்க. ஆமா, நேத்து அறிவிச்சோம். இன்னைக்கு வந்து அவர் காலைல கைது பண்ணிருக்கிறாங்க. கட்டாயம் தெரியும் அவர் வந்து அவரு அதுக்கு ஆதரவாவே வந்து என்னன்னா பெரிய அரசியல் கட்சிகள்லாம் அதுக்கு போராட்டத்துக்கு வரல. எல்லாமே இன்னைக்கு அரசியல் கட்சிகள்னா தேர்தல் அரசியல். காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவும் சரி அவங்க சார்பா பிரதிநிதிகள் போய் டெல்லியில அவர் சந்திச்சாங்கல்ல. பிரதிநிதி சந்திச்சது வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்னு சொன்னா
நீங்க வந்து மக்கள் மத்தியில அரசியல் இயக்கங்கள் பேசணும். மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வேலையை வந்து அரசியல் இயக்கங்கள் முன்வைக்கணும். ஒரு நெருக்கடி வந்தா இயக்கம் இருக்குன்றதை உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. ஆனாலும் இதையும் தாண்டி நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள் எங்களுக்கே நான் அங்க போராட்டம் நடந்ததுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இன்ஸ்டால. சார் நாங்க வந்து அவர் உண்ணாவிரதத்தை பார்த்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல சார், ஒரு பையன் எனக்கு அனுப்புறான். ஏன் நீ சாப்பிடலாம்? எனக்கு தெரியலங்க, எனக்காக ஒரு போராட்டம் நடக்கிறாரு, எனவே நான் ஒருவேளை சாப்பிடாம இருக்காருன்னு சொல்லிட்டு வாலண்டியரா. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உள்ள ஒரு கொந்தளிப்பு இருந்தே இருக்கு மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, மக்கள்கிட்ட. அவங்களால ரோட்டுக்கு வர முடியல. காரணம் அவங்களே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்களோட பொருளாதார நெருக்கடி, வாழ்வியல் நெருக்கடியில மக்கள் வந்து ரோட்டுக்கு வர முடியாம இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் காது கொடுத்து கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லாட்டி எனக்கு வந்து ஒருத்தர் இன்பாக்ஸ்ல வந்து ஒரு பையன் ஏன்னு சொல்லலாம், நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஏன்பா சாப்பிடலன்னு கேட்டேன்னா, நான் சோனம் வாங்ஸ் எனக்காக போராட்டம் நடத்துறாரு, எனவே என்னோட ஒரு வேளை உணவு நான் சாப்பிடலன்றாப்ல. அப்போ இது அவரு ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவன் வந்து எனக்கு மெசேஜ் போடுறான்னா, அப்போ இந்த உணர்வுகள் பாருங்க. அப்போ உணர்வுகள் மக்கள் மத்தியில இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கே அது ஒரு மாதிரி ஒரு பெரும் கிளர்ச்சி உருவாகும். இல்ல அந்த உணர்வு இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி தாவேக அரசு அதை பத்தி பேசுறாங்களா? இல்ல ஆளுங்கட்சி பேசணும்னு நினைக்கிறாங்களா? நம்மை பொறுத்தவரைக்கும் நானா சொல்றேன்னா, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அரசியல் கட்சிகள் மக்கள் அமைப்புகள் பேசுங்க. வெறும் தேர்தல் எலெக்ஷனுக்கு மட்டும் பேசாதீங்க. எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன் மட்டுமே உங்க பாடா? அல்ல ஆட்சி கலைக்கணும், ஆட்சி வரணும், அது மட்டுமே இதுவா? ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீ ஒரு பீப்புள் மூவ்மெண்ட், நீ மக்கள் பாதிக்கணும், அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸோட வேலை. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வேலையா? சின்ன சின்ன கட்சி குழுக்களோட வேலையா? நீங்க எல்லாம் போராட மாட்டீங்களா? நான் ஆளுங்கட்சியான்ற எதிர்கட்சியான நீங்க ஆட்சிக்கு வரணும் ஆசைப்படுற அத்தனை பேரும் வாங்கயா. உன் மக்கள் ரோட்ல பாதிக்கப்படுறாங்க. ஒழிப்போம்னு திமுக சொன்னாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏகராஜன் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க, முயற்சி பண்ணாங்க, ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புனாங்க, அது குடியரசுத் தலைவர், அது நடக்கல. இப்ப ஆளுங்கட்சியா இருக்க தாவேக அரசு அந்த முயற்சி எடுக்கணும்ல? அப்ப கட்டாயம் எடுக்கணும். அவங்க வந்து கொள்கை ரீதியா அவங்க நீட் தேர்வுக்கு வந்து எதிர்ப்பு நிலையை தாவேக அறிவிச்சுறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன, நீட் ஏன் இது இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து தடுக்க முடியும்னா, அதுக்கு அடிப்படையா என்னன்னா, இது வந்து கார்பரேட் லாபி இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ்ன்றாங்க. ஆனா அதுக்கு 1,00,000 கோடி ரூபாய் கூட மேல இருக்கலாம் பிசினஸ். இந்த நுழைவுத் தேர்வுல மட்டுமே அவ்வளவு கோடிக்கணக்கான லாபம் இருக்கு. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்க சென்னையில புறநகர் பகுதியில், ஹார்ட் ஆஃப் சிட்டில புறநகர்ல பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் வெறும் மருத்துவத்துக்கான கல்விக்கான கோச்சிங் சென்டர். +1 +2 வந்து ஸ்கூலுக்கே போக தேவையில்ல. அந்த பையனோ பொண்ணோ அவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு பேருக்கு அவங்க சேர்த்து விட்டுட்டு +1 +2 படிக்கிறது வந்து பாஸ் பண்ற அளவுக்கு படிக்க வச்சுட்டு +1 +2 நீட்டுக்கு தயார் பண்ணக்கூடிய இடமா மாறிச்சு. அப்போ இது என்ன ஆச்சுன்னா, சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இப்படியான நிறுவனங்கள் வந்த பிறகு இது வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு, கார்பரேட் பிசினஸ் ஆயிடுச்சு. இந்த பிசினஸ் லாபி இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனம் நடத்துற இவன் ஒரு அரசியல் கட்சியோடைய உள்ள கொலாபரேட் ஆயிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு கார்பரேட் முதலாளித்துவம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இதை வந்து பின்னாடி நின்று இயக்கிட்டு இருக்கு. சோ இந்த 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 கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டமா மாறும். எனவே தான் நம்மள என்ன சொல்றோம், நீ தேசிய தேர்வு முகமை நடத்துற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா, நேஷனல் டார்ச்சர் ஏஜென்சியா? எதுக்கு நேஷனல் தேர்வு முகமை? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண ஒரு அமைப்பு கிடையாது. இப்ப ஏஐசிடி இருக்குது, யூஜிசி இருக்கு, இது மாதிரி எம்சிஏ இருக்கு, இதை இருந்தது. இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல சட்டம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்ற சட்டத்துக்கு உட்பட்டு பணம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது மாதிரி ஏற்பாடே கிடையாது. அது எத்தனையோ ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, எந்த அடிப்படையில் கொண்டு வந்தது? பார்லிமெண்ட் கட்டுப்பட்டதா இல்லையா? அது இந்த மாதிரி எந்த விதமான மெக்கானிசமும் கிடையாது. அப்ப நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஸ்கிராப் பண்ணுங்க. ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் இது குறித்து ஏங்க ஒத்த வார்த்தை பேசல? அவருன்னா அவ்வளவு பெரிய ஆளா? அவரு ஒரு போராட்டம் நடத்துறான்னா, ஐயோ வந்து நேரம் வந்து, சார் இது மாதிரி நடந்துச்சு வாங்க பேசலாம், உண்ணாவிரத பந்து வந்து பேசினா என்ன வருது, ஏன் பேச மாட்டேங்க? அந்த அளவுக்கு வந்து ஆணவமும் அராஜகமும் எப்படி இருக்கலாம்? அது இதெல்லாம் தானே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்ல அதான் இப்ப நான் கேட்க வந்த நோக்கம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல இன்னைக்கு எடுபடாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, இல்லாத பாஜகவை பத்தி ஏன் பேசணும்? இல்ல அது வந்து என்னன்னா, பாஜக இல்லாதுன்னு சொல்றதுக்கு காரணம்னா, அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்க, எனவே தேர்தல்ல தோல்வி பெற்றாங்கன்ற காரணம். தாவேகாவா திமுகவா? அதான் அரசியல். அப்படி அது வந்து சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பகுதி மக்கள் வந்து கட்டாயம் வந்து பாஜகவுக்கு சீட்டு கொடுக்கல, ஒரு சீட்டு கொடுத்தான்றது நல்ல விஷயம். ஆனா பாஜகவுடைய தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே வந்து நீட்டுக்கு எதிராங்க. தமிழ்நாட்டு மாணவர்களும் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு போனோம் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. நீங்க மற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டில எங்க இருக்கு? பல வட மாநிலங்கள் இருக்குது. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் அதிகமா நிதியை ஒதுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப இவங்க போனோம்னா அதுக்கான பிரச்சனை எவ்வளவு இருக்குது? இது மாதிரி பல பிரச்சனை இந்த சந்திக்கிறாங்களே, இதெல்லாம் பாஜக அரசாங்கத்தோட கொள்கை இல்லையா? இங்க பள்ளிக்கூடத்துல வாதியார் இல்லைன்னா அதுக்கு சம்பளம் போறதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்க கொள்கை இல்லையா?
அதனால வந்து தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிச்சிட்டோம், எனவே பாஜகவை ஆர்ப்பாட்டம் பண்ண லீவ் விட்டுட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடுன்னு சொல்லிட்டு வந்து அது போங்காட்டம். அது வந்து மக்கள் நலன் சார்ந்து கிடையாது. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு எதிராக பேசணும் இல்ல, தமிழகம் அரசியல் அமைப்புகள் பேசணும்ல, அது பேசாம இருக்கிறது என்பது இல்ல, மிக கடந்த கேடான விஷயம். காலத்துல ஆட்சியில இருந்து திமுகவே பேசுனாங்களே, இன்னைக்கு தாவேகா பேசுறாங்களான்னு கேக்குறேன். தாவேகா பேசணும், முதலமைச்சர் பேசணும், தாவேகாவை அரசாங்கம் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் கல்விக் கொள்கையாக அவங்க நாங்க அந்த நிலையில இருக்கோம்னு அறிவிச்சிட்டாங்க. பட் அதே டைம்ல கட்சிக்கு மட்டும் இல்ல, மக்கள் அமைப்புகளுக்கும் வந்து சொன்னா வந்து மக்கள் கிட்ட வந்து இவங்க பேசணும், இதற்கு ஆதரவு தெரிவிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து வினையாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் எங்களோட கருத்து. நன்றி.